183 183. வீட்டுக்கு வந்து தான் பிரியாணி சாப்பிட. ஆமாம், கத்திரவங்க ஆசீர்வாதம். நம்ம இயேசு சாமி எல்லாருக்கும் பொதுவான சாமி, அப்படிதானே? எல்லாரும் எனக்கு தான் ஏசப்பா, உனக்கு தான் ஏசப்பான்னு சொல்ல முடியாது. இதில் ஒரு அழகான ஒரு இது உண்டு. 5 குழந்தைகளை பெற்றோர்கள் வளர்த்துருவாங்க, அப்பா அம்மா வளர்த்துருவாங்க. ஆனால் 5 குழந்தைகளும் சேர்ந்து அந்த பெற்றோர்கள் என்ன செய்ய முடியாது. இப்போ உள்ள உண்மை, நீ எனக்கா சொத்து சேர்த்து வச்சா எனக்கெல்லாம் எழுதி வைக்கிறாங்க, அங்கே போகணும். ஆனால் சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்க, இது யாப்பா, இது எங்க அம்மாலாம் எனக்கு. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். ஏசப்பாவை நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம். மிஷினரிமார்கள் நல்லா கவனிக்கணும். மிஷினரிமார்கள் நம்ம திருநெல்வேலிக்கு, தூத்துக்குடிக்கு, கன்னியாகுமரி அந்த ஏரியாவுக்கு வராமல், அதாவது தென் மாநிலத்துக்கு வராமல் வட மாநிலத்துக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுருங்களேன். நம்மளாம் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இந்த பண்டிகைலாம் கொண்டாடி ஆதிவாசிகள் பணியை கிடக்கும். ஆனால் கர்த்தர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் அன்பு வைக்க போய், பாசம் வைக்க போய், அவரே வந்து தென் மாநிலத்துக்கு அநேக மிஷினரிமார்களை அனுப்பி விட்டாங்க. நல்ல கல்வியறிவு தந்தாங்க. மிஷினரிமார்கள் வந்தவங்க ஏசப்பா வரைக்கும் நல்ல கல்வியறிவு, மருத்துவத்தெல்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம சாமியை, இயேசு சாமியை எல்லாத்துக்கும் அறிவிக்கும்படியாக நீங்களும் உதவி செய்யணும். சரிங்களா?
அடுத்ததாக ஒரு அழகான பாடல், இப்போ ரொம்ப ஃபேமஸான பாட்டு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு யார் மீது நோக்கமாக இருக்கிறாரா? உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறார். இப்போ நம்ம ஒரு கை குழந்தைய வச்சிருக்கோம்னு வச்சுருங்களேன். வீட்டில் எல்லோரும் வேலை போயிட்டாங்க, பெற்றோர்களில் அம்மா மட்டும் இருக்கீங்க, சமையல் வேலை பார்க்கணும். அப்படிதான் அது ஊந்து போகிற மாதிரி இந்த குழந்தை வளர்த்துக்கணும்னு வச்சுருங்களேன். நீங்கள் சமையல் பண்ணாலும் கண் எல்லாம் இங்கே தான் இருக்கும், உங்கள் மனசு எல்லாம் பிள்ளை கரெக்டாக தான் இருக்கலாம் விளாண்டுருக்கு. இன்னும் சமையல் பண்ணுவோம், சமையல் பண்ணாலும் மறுபடியும் ஓடியாதே அப்பா என் பிள்ளை எங்கே அங்கே தான் இருக்கு அப்படி தானே. ஏன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, ஆனாலும் நம்ம கண்ணு ஃபுல்லும் எங்கே தான் இருக்கும், மனசு ஃபுல்லும் நம்ம பிள்ளை கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி தான் ஏசப்பாவும் நீங்கள் நினச்சிக்கலாம், ஏசப்பா காலம் காத்தாலே நான் வந்து ஜெபத்துக்கு போயிருந்தேன், நைட்டு முடியும் போது நான் ஜெபத்தில் இருக்கேன், எந்த நேரமும் உங்களையே தியானிச்சுட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் ஏசப்பா அந்த கவலை, என் வாழ்க்கையில் மட்டும் எதுக்கு ஏசப்பா அந்த கவலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறார். ஆமாம், யோசேப்போட வாழ்க்கையில அப்படிதான். ஏசப்பா அதாவது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில இல்லாத மாதிரி தெரிஞ்சு, சொந்த சகோதரனால பகைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டாங்க, குழியில தூக்கி போட்டாங்க, விலைக்கு விற்கப்பட்டாங்க. அப்போ இவன் கடவுள் வந்து கண்டுக்கல அப்படிதானே. ஒவ்வொரு இதாக அவனுக்கு அடிமையாக்கப்பட்டான், தேவையில்லாததுக்காக ஜெயிலில் போடப்பட்டாங்க, எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சாங்க. ஆனாலும் எகிப்துக்கே அதிபதியாக முத்திரை முதலமாக வைத்தார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலையும் என்ன என்ன நோக்கத்தோடு உங்களை நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்காங்களோ, உங்கள் பிள்ளைகளோ இல்லை உங்கள் குடும்பத்தாரோ இல்லை இந்த ஊரை உங்களை ஒதுக்கி வச்சுருக்கலாம், ஆனால் ஏசப்பா உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறார். அவர் உங்களை ஆசிரியப்பார். அதை மொத்தமாக ஒரு பாடல், அப்புறம் போகிறது போல காணப்பட்டாலும் இயேசு நம் மீது நோக்கமாக இருக்கிறார். போகிறவர் போல பாடப்பட்டாலும்
பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்பில் உள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு ரோமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரசித்துக் கொள்வோம். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் முடிவில்லை. ஆமென். கை தட்டிடலாமா? ரொம்ப சூப்பர். சண்டே கிளாஸ் டீச்சர் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள், பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளைங்க நாங்கள் இருக்கும்போது ஐயா ஆரம்பிச்சிடுவோம் பரமண்டலங்களில் இருக்கேன் எங்களுக்கு இவ்வளோதான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். நான் அந்த பையன் அப்படி சொல்லுவான்னு நினச்சேன். ஒரு வேர்டு தப்பு இல்லாமல் அழகாக சொல்லிட்டாங்க. கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர். ப்ரைஸ் தம்பிக்கு ஒரு ப்ரைஸ் சொல்லுங்க. நீங்கள் கொடுங்க, பெரிய ஆள் தான் கொடுங்க, நான் சின்ன பையன். கரங்களை தட்டி உற்சாகமா. அடுத்து நீங்களும் சொல்லணுமா? வெரி குட், சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். ஒரு லைன் இல்லை, சூப்பர் தான். டபிள்யூ பரமண்டலங்களில் இருக்கிறீங்க. கை தட்டிடலாமா? தைரியம் முன்னாடி வந்ததுக்கே பாருங்க. ஒரு ப்ரைஸ் கொடுத்துருங்க. சூப்பர். கரங்களை தட்டி உற்சாகமாக. ஏன்னா சின்ன வயசில் இந்த சண்டேல நான் இதே மாதிரி தான் இருப்பேன். சின்ன வயசில் சண்டே கிளாஸ் சொல்லும்போது சண்டே கிளாஸில் சொல்லி தருவாங்க திருவசனம். இங்கே திருவசனம் சொல்லுவீங்களா? சண்டேல சொல்லுவோங்களா? நான் இப்பவுமே இவ்வளோ பெருசாக இருக்கேன். அப்போ ரொம்ப குட்டியாக இருக்கும். என்னோட மூத்தவங்களாம் முன்னாடி விட்டு பாடுவாங்க. ஐயோ பயமாத்துக்க அப்படின்ட்டு முன்னாடி வரைக்கும் போய்க்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல உற்சாகம் கொடுத்து விடுங்க. முன்னாடி வந்து நல்ல ஒரு, ஏன்னா இது வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, அந்த ஸ்டேஜில் மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் இருந்து எங்கே போனாலும் அவங்க நல்லபடியாக கொண்டு வந்துடுவாங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்கள். அடுத்ததாக வயலின் இசையிலே ஒரு பாடம், அதுக்கு அடுத்து இளம் வாலிபர்கள் ஒரு பாடம் சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு 2-3 ப்ரோக்ராம் தான் இருக்குது. யாரும் எல்லாரும் அப்படியே உட்காரு.
நேரம். Candid Ministries gentlemen, I am so proud of you. You did your job very well. நான் இப்படிப்பட்ட ஒரு தாளந்துகளை நான் எதிர்கொள்ளல. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு 6 டீமை நான் கான்டாக்ட் பண்ணேன். அந்த 6 டீம்லேயும் உங்கள் டீமுடைய ஃபுட்டேஜை நான் பார்த்தேன். உங்களுடைய தோற்றத்தை நான் பார்க்கும்போது எனக்கு சற்று மிரட்சியாக இருந்தது. ஃபஸ்ட்டு உங்களுடைய மியூசியனுடைய இதை நான் பார்த்துட்டு எனக்கு ஓல்டாக தெரியுது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் நேரில் பார்க்குறது எனக்கு ரொம்ப வித்தியாசம். பட் அதுக்கு நான் உங்களுடைய ஃபோன் கான்வர்சேஷனில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் அப்படியே உள்வாங்கிட்டு சச் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் யூ ஹேவ் டன். இப்படிப்பட்ட ஒரு யூனிஃபார்ம் கோட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தாளந்துகளை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது நான் உங்களை திருச்சிவின் சார்பில் நான் வாழ்த்துக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் பல இடங்களில் அதிக முன்னேற்றம் பெற வேண்டும் என்று நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் மூலமாக நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய பணி தொடரட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு முதலாவது நான் குருவானவர்களுடைய ஐயாவை நான் நாடிய பொழுது நன்றாக உற்சாகம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு சபையின் சார்பில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுகாலம் நீங்கள் பொறுமையோடு காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக ஆக்கிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக நான் சபையின் மக்களுக்கும் பல இடங்களில் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நான் உங்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, ஒலி அமைப்பு வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்காக அல்லும் பகலும் கடந்த ஒரு வாரமாக அல்லும் பகலும் பாடுபட்ட நமது இளைஞர்களுக்கு, குறிப்பாக நமது இளம் தோழர்களுக்கு நாம் திருச்சபையின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த திருச்சபையினுடைய எல்லா வளர்ச்சி கட்டங்களிலும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் திருச்சபையின் சார்பிலே நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து விடுபட்ட யாராவது விடுபட்டிருக்குமாயும் இதையே நன்றியாக நீங்கள் நினைத்து நீங்கள் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய நன்றி நகர்கள் உரையை நான் முடித்து கொள்கிறேன். இறுதியாக மங்கள பாட முடித்து ஆசீர்வாதம் ஏறெடுத்தவுடன் பரிசு குழுக்கள் நடைபெறும். அதுக்கு ஆசீர்வாதம் அளித்து ஐயா முடித்து வைப்பார்கள். நன்றி. கர்த்தருடைய பெரியதான கிருபையினாலே இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு அளித்த பிரகாசபுரம் திருச்சபையின் மக்கள், அங்கிள் ப்ரோ இஸ்ரேல் என்ன இதை ஒரு சர்ச் கட்சிகளை பார்த்துருக்காங்க. நான் அதை போய் பார்த்தேன் இல்லை, நேரில் வந்தவங்க தான் சொன்னாங்க. எனக்கு தெரியுது, நேரில் வந்து பார்த்தேன். கர்த்தருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆமாம், தேவன் கொடுத்த அந்த அருமையான தாழ்ந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு தாழ்ந்து இருக்கும். அந்த தாழ்ந்த மண்ணில் பதிச்சு வச்சுருங்க. தேவனுக்கென்று எடுத்து பயன்படுத்துங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போடவும் வற்றாத நீரூற்றை போடவும் இருப்பாய் என்று சொன்ன வேத வசனத்தினாலே பிரகாசபுரம் அந்த திருத்துவாலயத்தில் உள்ள எல்லா குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் என்ன நோக்கத்தோடு என்ன நினைவோடு தேவனுக்கு கேட்கிறீர்களோ கர்த்தர் மனவிருப்பத்தின்படி உங்களுக்கு தந்துள்ளி அந்த ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொன்ன வேத வசனத்தினாலே கேண்டில்ஸ் சார்பாக